அந்த பேரிடர்கள்ல நம்முடைய பக்கத்து அண்டை நாட்டுல இருக்கிற ஒரு எத்தனை உயிர்கள் இறந்திருக்காங்க. எத்தனையோ பேர் கிட்டத்தட்ட 3000 பேர் கிட்ட வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இன்ஜூரியஸ் ஆயிருக்காங்க. இந்த ஆன்மாக்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த தருணத்துல வந்து வேண்டுதல் வச்சிருக்கோம். இணைய சகோதர உறவாக அண்டை நாடான மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 600க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானது என்றும் 1500க்கும் மேற்பட்டோர் வீடு உடைமைகளை இழந்து தவிக்கின்றனர் என்றும் செய்திகள் வெளியாகியது. உயிர்களை இழந்த குடும்பத்திற்கு தாங்களே உறவாக இருந்து குடும்பங்களை தேற்றி பாதுகாப்பு அருள வேண்டும் அப்பா. உடைமைகளை இழந்து தவிக்கும் உறவுகளுக்கு தக்க உதவி கிடைத்து அந்நாட்டில் சீரான நிலை நிலவவும் இது போன்ற இயற்கை பேரழிவுகள் இனி நிகழாமல் தவிர்க்கவும் தங்களிடம் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இதுதான் வந்து முக்கியமா நாம பார்க்கறது ஆசை. இப்ப நம்ம போய் நேரடியா உதவ முடியலனாலும் எண்ணத்தளவிலாது உணர்வளவிலாது நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். விரைவில் அந்த இருக்கிற அந்த உயிர்கள் எல்லாம் பழைய நிலைமைக்கு அந்த நாடு வரணும். இது போக அந்த நாட்டுல இராணுவ கட்டுப்பாட்டுல அரசாங்கம் இயங்குவதாகவும் இருக்கு. சிவில் வார் போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த தங்கெல்லாம் மாறி இந்த இடத்துல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கான சூழல் வர வேண்டும் என்று தருணத்தில் நாம் கேட்டுக்கொண்டோம்.